அடுத்த அத்திப்பட்டி ஆகிறதா கரூர் மாவட்டம்? இனாம் நில பிரச்சனையில் 50,000-த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது வீடுகளையும் நிலங்களையும் இழக்கும் அபாயம். ஏன் அப்படிங்கறது இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். இனாம் நில சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனாம் கரூர் என்று அழைக்கப்படுகிற கரூர் மாவட்டத்துல நிறைய கோயில்கள் இருக்குதுங்க. முக்கியமா கரூரினுடைய நடுப்பகுதியில ஈஸ்வரன் கோயில் இருக்குது, பக்கத்திலேயே வெண்ணமலை முருகர் கோவில் இருக்குதுங்க, வேலாயுதம்பாளையம், வெஞ்சமாங்கூடலூர், தாந்தோணிமலை, ஐயர்மலை நிறைய இருக்குது. இப்போ வெண்ணமலை கோயில் விவகாரம், இனாம் நில விவகாரம் தான் இந்த அனைத்திற்கும் முன்னோட்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். வெண்ணமலையில என்ன நடந்தது? வெண்ணமலையில இனாம் வகை நிலங்கள் 548 ஏக்கர் நிலங்கள் இருந்தது. வெண்ணமலை கோயில் தேவஸ்தானம் அது ஒரு ஜமீன் உரிமையோட அந்த நிலத்துல அனுபவத்தில் இருந்த விவசாயி கிட்ட 1802 இந்தியன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், நிரந்தர நிலசாசுவத சட்டத்தின்படியும் அதை தொடர்ந்து வந்த எஸ்டேட் ஆக்ட், எஸ்டேட் சட்டப்படியும் அந்த மக்களிடமிருந்து முச்சலிக்கா எழுதி வாங்கி அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்து படித்தரம் என்கின்ற வரியை வசூல் செய்து வந்தது. இந்த வரி கட்டியதற்கான கந்தாயமாக வரியை, அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியை கோயிலுக்கு செலுத்துவதுதான் இனாம். அந்த செலுத்துவதற்கான வரியை, படித்தரம் கட்டியதற்கான ரசீது, ஓலைச்சுவடி ஆவணங்கள் முதற்கொண்டு அனைத்தும் மக்களிடம் இருக்கிறது. நம்ம அதை அத்தனையுமே நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல 2018 ஒருத்தர் ராதாகிருஷ்ணன்கிற நபர் ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. இது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய டிபிக்கல் மாடஸ் ஆபரண்டி. அதாவது பொதுநல வழக்கு என்கின்ற போர்வையில் இது போன்ற வழக்குகளை தொடுத்து அப்பாவி மக்களிடமிருந்து நிலத்தை அபகரிப்பதற்கான இது ஒரு முறை. இந்த வழக்குல பாதிக்கப்படுற மக்களை யாருமே பிரதிவாதிகளாக சேர்ப்பது கிடையாது. பொதுவாக இந்த கோயிலுக்கு நிலம் இருந்துச்சு, அதை அதிகாரிகள் காப்பாற்ற மறுக்கிறாங்க, உடனடியாக காப்பாத்தி கொடுங்கன்னு பொதுவில் ஒரு வழக்கு போடுறது, உடனடியாக நீதிபதிகளும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் தீர்ப்பு கொடுப்பாங்க. ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட இது போன்ற பொதுநல வழக்குகளை தொடுத்திருக்கிறார். அனைத்தும் தவறான வழக்கு. அதுல அன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருந்த ஜஸ்டிஸ் முனீஸ்வர்நாத் பண்டாரி அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் மாலா அவர்கள் அமர்வில் வந்த வழக்கை ரத்து செய்து இது போலி வழக்குன்னு சொல்லி 10,000 ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. யாருக்கு? இதே ராதாகிருஷ்ணனுக்கு. ஆனால் வெண்ணமலை வழக்கில் தீர்ப்புகள் எழுதப்பட்டு ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்ற சொல்லி தீர்ப்புகள் 2019 எழுதிட்டாங்க. இந்த வழக்குகள் முடிவடைகின்ற தருவாயில் தான், பாதி வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்களுக்கு தெரியுது. அந்த மக்களும் போய் அவங்கள்ட்ட இருக்கிற ஆவணத்தை எல்லாம் சொல்றாங்க. இனாம் முறைப்படித்தான் நாங்க வந்ததுங்கிற ஆவணத்தை பூரா சொல்றாங்க. இவங்க இதை சொன்னப்பவாவது இந்த நீதிபதிகள் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் முன்னிலையில் போன வழக்கை எப்படி அவர் தள்ளுபடி பண்ணாரோ அதே போல இந்த நீதிபதிகளும் தள்ளுபடி பண்ணியிருக்கணும். ஆனா அந்த நீதிபதிகளும் தள்ளுபடி பண்ணல. அதனாலதான் நம்ம என்ன நினைக்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த நீதிபதிகளும் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ என்று எண்ண வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம். இந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணாமல் வழக்க தொடர்றப்ப வருவாய்த்துறை, ஏன்னா இந்த நிலங்களினுடைய அனைத்து ஆவணங்களும் வருவாய்த்துறையில தான் இருக்குது. 1802 கர்ணம் ரெகுலேஷன் ஆக்ட், கர்ணத்தை முறைப்படுத்தும் சட்டத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அனைத்து சர்வே ஃபீல்டுலையும் ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்த நிலத்துல அனுபவத்துல 1802 முதல் ஒவ்வொரு வருவாய் வருடம் பசலிக்கும் அனுபவத்துல யார் இருந்தாங்களோ அவர்களினுடைய முழு விவரம், அந்த நிலத்தினுடைய வரி அரசிற்கு போகாமல் வேறு யாருக்காவது போயிட்டு இருந்ததுன்னா, முக்கியமா இனாம்ல அரசுக்கு போகாம வேற யாருக்கு போகுதுன்னா யாருக்கு போகுது, என்ன பயனுக்கு போகுதுங்கிற முழு விவரமும் ஒவ்வொரு வருவாய் வருடத்திலும் அவங்க எழுதி வைக்கணும். அனுபவத்துல யார் இருந்தாங்க, யாரு மாறினாங்கிறதையும் அவங்க எழுதி வைக்கணும். அது போன்று வருவாய்த்துறை அனைத்து விதமான ஆவணங்களை வைத்திருந்தும், நில வரலாறுகளை வைத்திருந்தும் எந்தவித பதிலும் கொடுக்காமல் மௌனமாக இருந்து நில அபகரிப்பிற்கு துணை போகிறது. இதே போல்தான் அனைத்து வழக்குகளிலும் மௌனமாக இருந்து அவர்கள் கடமை தவறுகிறார்கள் என்றே சொல்லலாம். அப்போ கடைசியா இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன, எதுவுமே பதில் பேசாம இருக்கீங்க, பதில் போடுங்கும் போது ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை போடுறாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படை விஷயங்களை சொல்வதற்கான ஒரு அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்யாமல் இந்த நிலம் பறிபோவதற்கு உடந்தையாக இருக்கும் வகையில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். அவ்வாறு தாக்கல் செய்யும் போது தீர்ப்புகளும் மக்களுக்கு எதிராக வருகின்றன. ஒரு சில மக்கள் அந்த வழக்குல உள்ள போய் இந்த விவரத்தை சொல்ற போதும் நீதிபதி அவர்கள்
இனாம் என்றால் என்ன என்பதை பற்றி பெரிய ஆய்வு செய்யாமல் அந்த வகை நிலங்கள் எவ்வாறு வந்தன, இனாம் சட்டங்கள் என்ன, எதற்காக கொண்டு வரப்பட்டது, அது எதையும் ஆய்வு செய்யாமல் இந்த நிலங்கள் அனைத்தும் கோயிலுக்கு சேர்ந்தது, ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றுங்கள், முறையான சட்டமுறைப்படி அகற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு உத்தரவை போட்டு விட்டார் 2019 உத்தரவு போட்ட உடனே அன்னைக்கு இருந்த அரசு கிட்ட அங்க இருக்கிற மக்கள் பூரா போய் முறையிடும் போது அவர்களும் ஒரு தெளிவில்லாமல் இது கோயிலுக்கு சேர்ந்த நிலம்னு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் கோயிலுக்கு சேர்ந்த நிலம்னா ஒரு தொகையை அந்த மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு பட்டா கொடுப்பதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கலாம் என்று அந்த வகையில் நீதிமன்றத்திற்கும் போய் அதற்கான ஒரு முயற்சியும் செய்து ஒரு கமிட்டி போட்டு ஒரு தொகையை கொடுத்து பட்டா வாங்குவதற்கான ஒரு முறையை அன்று இருந்த அரசு ஏற்படுத்துது. அது 2021 தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலை நடக்கும் போது, தேர்தல் நெருங்கி வரும்போது இப்ப இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் அனைவருக்கும் இலவசமாக பட்டா பெற்று தருகின்றேன், இனாம் நிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் இலவசமாக பட்டா பெற்று தருகின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். மக்கள் அனைவரும் பணம் கொடுத்துட்டு ஏன் கட்டணும், இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பட்டாவையும் வாங்காம விட்டுட்டு 90 நாள்ல பட்டா பெற்று தர்றேன்னு சொல்லும் போது அவருக்கு அனைவரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்கள். இன்று 5 வருடமாயும் இந்த பிரச்சனை மக்களுக்கு சாதகமாக அல்லது இயற்கை நியதிக்கு பழங்கால சட்டங்களுக்கு தகுந்தது போல எந்த விதத்திலும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதற்கு பின் திரும்பவும் இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் போய் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இன்னைக்கு அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு 2000-3000 காவலர்களை கொண்டு வந்து அந்த மக்களை கடுமையாக அச்சுறுத்தி வீடுகள் பூட்டப்பட்டு அந்த இடத்தில் 200 வருடம் 100 வருடம் 150 வருடம் முறையான ஆவணங்கள் வைத்திருக்கும் மக்கள் அவர்களுக்கு முறையான எந்த விதமான வழியும் கொடுக்கப்படாமல் அவர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்படும் சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. கரூர் வெண்ணமலையில் நடப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த அநியாயங்களை நாம் அனைவருக்கும் எடுத்து சொன்னதின் அடிப்படையில் ஆளும் கட்சியிடம் என்ன கேட்டோம் என்றால், வருவாய்த்துறையிடம் என்ன கேட்டோம் என்றால், அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், இதுதான் உண்மை நிலை என்று சொல்லி ஒண்ணு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியோ அல்லது சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய சொல்லியோ கேட்டோம். நாங்களும் அந்த வழக்கில் உள் நுழைந்து கருத்துக்களை சொல்ல முற்பட்ட போது அந்த நீதிபதிகள் கருத்துக்களை சொல்ல விடாமல் எங்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்து விட்டார். அப்போ இந்து சமய அறநிலையத்துறையும் வருவாய்த்துறையும் தற்பொழுது இருக்கும் அரசும் இந்த நிலங்கள் அனைத்தையும் மக்களிடம் இருந்து எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் செயல்படுகின்றன என்றுதான் நாம் கருத வேண்டிய சூழலில் உள்ளோம். ஏனென்றால் மற்ற மாநிலங்களில் பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திரம் பக்கத்துல ஒரு இடத்துல நிலம் நைட் 2 மணிக்கு ஜேசிபி மூலியமா நிலம் எடுக்கப்படுது. கேட்டா கோயில் நிலம் மீட்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி நைட் 2 மணிக்கு செய்யறாங்கன்னு தெரியல. அந்த நிலங்கள் அனைத்தும் கிருபா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு சமூக அமைப்பிற்கு கொடுக்கப்பட்டு, அதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கங்க. அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அந்த நிலங்கள் அனைத்தும் இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல்தான் திருப்பூர் பகுதியிலும் ஒரு பூசாரி 12 ஏக்கர் நிலத்தை பரம்பரையாக 200-300 வருடமாக வைத்து வருகிறார். அவரை மிரட்டி 3 ஏக்கர் மட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டு மிச்சம் இருக்கும் 9 ஏக்கர் தற்பொழுது ஆண்ட கட்சியாக இருந்தவர்களின் பிரமுகர்கள் 3 பேர் அதை 3 ஏக்கரா பங்கு போட்டிருக்கிறாங்க. இதுபோல் இந்த நிலங்கள் அனைத்தும் இவர்களாலேயே எடுக்கப்படுகின்றதோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது. இப்போ இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகை நிலங்கள் அனைத்தும் இப்ப வெண்ணமலையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலங்கள் அனைத்தையும் மக்களிடமிருந்து எடுக்கும் வேலையை இந்து சமய அறநிலையத்துறை அதிதீவிரமாக செய்து வருகிறது. வருவாய்த்துறையும் காவல்துறையும் உடன் போகிறது. மக்களும் அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த உரிமையியல் நீதிமன்றத்திலும் வழக்கு முறையாக நடைபெறுவதற்கு விடாமல் பல்வேறு கட்ட அச்சுறுத்தல்களை அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். சரி, வெண்ணமலையில தான் இப்படி நடக்குது, நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு மற்ற கரூர் மாவட்ட மக்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே. வெண்ணமலைக்கு என்ன வழக்கு போட்டாங்களோ அதே போன்ற வழக்கு ரிட் பெட்டிஷன் 26-185 என்கின்ற எண்ணில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இதே ராதாகிருஷ்ணால் தாக்கல் செய்யப்பட்டு 60க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு இவ்வளவு நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்கள் பூரா மீட்கப்படணும்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருக்காரு. இப்ப அந்த வழக்குல ஒரு 19 கோயிலுக்கு மட்டும் இந்தந்த நிலங்கள் சொல்லி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்கள், 8,000 சொச்ச ஏக்கர். இந்த ஒரு உத்தேச பட்டியல், நாங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு உத்தேச பட்டியலை மட்டும் காமிக்கிறோம் பாருங்க. இதுல ஒண்ணு வேண்டாம், கரூர் டவுன்ல இருக்கக்கூடிய இனாம் கரூர் பகுதியை முழுமையும் கவர் செய்யக்கூடிய ஈஸ்வரன் கோயில்ல மட்டும் 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்குது. அதுல பாத்துங்க, இந்த சர்வே நம்பரோட கொடுக்குறோம் பாத்துங்க. இந்த சர்வே நம்பர்ல இருக்கும் நிலங்கள் அனைத்தையுமே, ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்ன பதில் சொல்றாங்கன்னா, இனாம் வகை நிலங்கள் அனைத்துமே கோயிலுக்கு சேர்ந்ததுன்னு தான் பதில் கொடுத்திருக்காங்க. அது தனிநபர் பெயர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. இன்னொன்னு எடுத்து பாத்துங்க, ஸ்ரீரங்கத்துல இதே போல் இனாம் ஒழிப்பு சட்டத்தில் பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்கள் அனைத்தையுமே
17 வருட வழக்குகளுக்கு பின் உரிமையியல் நீதிமன்றம் அந்த சொத்துக்கள் அனைத்தும் எந்தவித ஆவணமும் கோயிலுக்கு கிடையாது, அனுபவம் கிடையாதுங்க. இத்தனைக்கு அரசு கொடுத்த இழப்பீடு மக்கள் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஆவணத்தை சமர்ப்பித்தும் அந்த நிலங்கள் அனைத்தும் கோயிலுக்கு சேர்ந்தது என்று உள்நோக்கம் கொண்ட நீதிபதிகள் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவங்க நீதியை சொல்லல. அப்போ இனாம் வகை நிலங்கள் அனைத்தையுமே கோயிலுக்கு சேர்ந்ததுன்னு அதில் இருக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை பத்திரம் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை கட்டணம் அரசுக்கு கட்டியிருந்தாலும் சரி, அரசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. இந்த மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி அவங்கள தூக்கி தெருவில் வீசுற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ கரூர் முழுவதும் இப்ப கொடுத்துருக்கிற லிஸ்ட்லயே 10,000 ஏக்கர் தாண்டுதுங்க. மொத்தமா 20,000 30,000 ஏக்கரை தாண்டு போல் இருக்குது. குறைஞ்சபட்சம் 50,000 குடும்பங்கள் வரும் இல்ல. இப்ப இந்த 50,000 குடும்பங்களும் கருவறுக்கப்படும் நிலையில தானே இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அடுத்த ஒரு அத்திப்பட்டி கரூர் மாவட்டத்திலேயே உருவாகுதா? கரூர் மாவட்டமே அடுத்த ஒரு அத்திப்பட்டியா உருவாகுதா? இப்ப அந்த சூழல்ல தான் மக்கள் அனைவரும் இருக்கும். இன்னைக்கு யாரு நிலை எப்ப பறிபோகும்? இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எந்திரிச்சு பேசணும்னா முதல்ல நம்ம நிலம் பறிபோயிருமோ. கரூர் மாவட்டத்துல அந்த ஒரு கடுமையான அச்சுறுத்தலும் இருக்குது. இன்னைக்கு கோயில் நிலம்ங்கிற பேர்ல நம்மளுடைய உழைப்பையும் அடையாளத்தையும் நாம இழந்துகிட்டு இருக்கோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்க வீடு போச்சுன்னா என்னாச்சு? அடையாளம் போச்சு. அடையாளம் போச்சுன்னா உள்நாட்டிலேயே நம்ம அகதிகள்னா அகதிகளுக்காவது அகதிகள் முகாம் இருக்கும். நம்ம எங்க போறதுனே தெரியாது. அந்த ஒரு சூழலை தான் நம்ம மாட்டிக்கிட்டு முழிப்போம். இதுல 2021 கரூர் சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதி 90 நாள்ல பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன்னு சொன்னாரு. தொடர்ச்சியா அவர் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக மக்கள் சார்பில் நாங்க போய் சந்திக்கிறதுக்கு கடும் முயற்சி எடுத்து ஒரே ஒரு முறை சந்திச்சாரு. வெண்ணமலை பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா நீதிமன்றங்கள்ல பதில் மனுவும் அரசு தரப்புல தாக்கல் செய்யல, சீராய்வு மனு இது வரைக்கும் தாக்கல் செய்யல. மக்கள் நிலங்களை இழக்கும் சூழல் தான் உருவாகிட்டு இருக்குது. இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்குள்ள வரும்போது அவரே என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும், நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. அதாவது ஒரு சட்டம் தவறாக இருந்தால் சரி செய்ய வேண்டியது சட்ட சபையில் மட்டும்தான், சட்ட திருத்தம் மட்டும்தான். அண்டை மாநிலங்கள் அதைத்தான் செய்திருக்கின்றன. அவ்வாறு இருக்கும்போது தமிழகத்திலும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மக்களின் நிலங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படுமா, அல்லது அடுத்த ஒரு அத்திப்பட்டி போன்ற சூழல் கரூர் மாவட்டத்தில் உருவாகுமா? 50,000 மக்கள் நிலங்களை இழந்து, அடையாளங்களை இழந்து, சொந்த நாட்டிலேயே சொந்த ஊரிலேயே அகதிகளாகும் சூழல் உருவாகுமா? நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.